சுவாமிநாதன், முதலமைச்சர் மீதான அந்த அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான அந்த சொற்கள் தான் அடுத்த பிரதமர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க வேணா, அது போற போக்குல கடந்து போற விஷயம் தான் அப்படின்றார். அப்படிதானா? பின்னாடி அரசியல் காரணம் எதுவுமே இல்லையா? இல்ல, ஒரு பக்கம் அது ரசிக மனநிலையான்னு கேட்டா ரசிக மனநிலை. ஆனா அதை விட உச்சமா விஜய் அதை ரசிக்கிறார். அந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க நாளைய பிரதமர் அப்படின்னு ஏஎம் பிஎம் பார்க்காமல் எப்பொழுதும் உழைக்கும் நாளைய பிஎம் அப்படிங்கிறாரு கில்லி சரத். அதனுடைய நீட்சியா செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார், ஒவ்வொருவராக பேசுகிறார். அப்ப நீங்க மோடி அவர்களுடைய இடத்துல கொண்டு போய் விஜய் அவர்களை பொறுத்துறப்ப விஜயாவது பதட்டப்பட்டிருக்கணுமே. நேற்று வரை நம்ம அதான பேசுறோம், பாஜகவிற்கு அச்சப்படுகிற இடத்துல இருக்கிறாரு, பாஜகவை எதிர்க்க மாட்டாரு. நீங்க இதுக்கு பக்கம் பக்கமா பாஜகவை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நாளைய பிரதமர்னு சொல்றப்ப பாஜகவை எதிர்க்கிறது நீங்க அதனுடைய வரைபொருள் தானே அது. நாளைக்கு பாஜக இன்னைக்கு ரூல் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் அவர்களை பொருத்தி பார்க்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள். அப்ப இயல்பாகவே இந்த ஆசை முதல்ல விஜய் அவர்களுக்கு இருக்கு. அந்த ஆசை வந்ததுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்னா, நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை 20% வாக்கெடுத்து இந்த கட்சி ஒரு 3வது பெரிய கட்சியா தன்னை நிலைநிறுத்தி இருந்துச்சுன்னா அடுத்த இலக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரதா இருக்கலாம். நீங்க 2 வருடங்கள் அந்த கட்சி தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள வர்றாங்க, 2 வருடத்துல தேர்தல் வருது. அந்த 2 வருடத்திலையும் அவர்கள் பல மாவட்டங்களுக்கு போகவும் இல்ல, பிரச்சார களத்துக்கு செல்லல. மக்கள் 35% வாக்கு கொடுக்குறாங்க, 108 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. 75 ஆண்டுகால பாரம்பரிய மிக்க திமுக வீழ்த்தப்படுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட ஒரு கட்சி வீழ்த்தப்படுது. அப்ப அடுத்த இலக்கு, அப்ப விஜய் அவர்களுக்கு அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்? 2 இலக்கு இருக்கு. இந்த அடுத்த இலக்கு அப்படின்றது குறுக்கீடு தான். நான் கேள்வி மட்டும் கேட்டுடுறேன். பொதுவா 67 இல்ல அதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில இந்த சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த இலக்கு அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு அரசுகளுக்கோ இருந்தது அப்படின்னா அது அந்த நாட்டை, அந்த தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எப்படி மேலே கொண்டு வருது அப்படின்றதுதான் அடுத்த இலக்கா இருக்கணும். ஆனா தாவேகா கிட்ட என்ன சொல்றோம், தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அடுத்து இந்தியா தான் அப்படின்னா பார்வை தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு இருக்கணுமா, இல்ல தாவேகா விஜய் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்றதுலயே கேள்வி வருதுல. இது தாவேகா அமைச்சர்கள் சொல்றாங்க சரி, இது அடிப்படையா சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அது ஒரு நிலையில நான் ஒதுக்கி, நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. நான் இப்ப என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, கர்நாடகால 3 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்கல்ல தமிழர்கள். அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அமித்ஷா அவர்கள் நடத்திய கூட்டம் தென்மண்டலத்துல பாதுகாப்பை முன்னிறுத்திய கூட்டம். அங்க ஏங்க தமிழரை நீங்க 3 பேரை சுட்டுக் கொண்டீங்க என்கிற விவாதம் அங்க பேசு பொருள் ஆக்கல. கிட்டத்தட்ட அவர் பேசல முதல்வர் அவர்கள் அன்றைய நாள்ல. காவிரி விவகாரத்துல கிட்டத்தட்ட அவர் நான் 2 மாநில முதல்வர்களோடு போய் பேசுகிறேன்ங்கிற இடத்துலதான் நிக்கிறார். சட்ட போராட்டத்துக்கு முதல்ல போனது திமுக, அதுக்கு பின்புதான் தமிழ்நாடு அரசு சார்பில் அதுக்கான ஒரு சட்ட போராட்டத்துக்கு போனாங்க. பட் அதுல திமுகவும் அரசியல் தான் பண்றாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க விஜய் அவர்களுடைய உயரம்ங்கிறத இடத்துக்குள்ளேயே தான் தாவேகா நிற்கிறத ஒழிய தமிழக அரசியல் களத்துல தமிழக மக்களுக்கான நலன் என்பது ஒரு நிலையாகத்தான் அங்க இருக்கு. அப்ப நான் அதை தான் நான் இங்க குறிப்பிட விரும்பினேன். ரகுசர் அவர்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜெயலலிதா அவர்களுக்கு கூட 3வது முறையில தான் 2014 தான் மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அவங்களுடைய கனவு ஒன்னேதான் இருந்துச்சு, காங்கிரஸுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, நமக்கான ஒரு வாய்ப்பு வாசல் திறக்கப்படலாம்னு நினைச்சாங்க. இங்க அப்படி இல்லை. நீங்க இங்க இவர்கள் ஆடுவது என்பது பிரதமருக்கான ஆட்டமே தாவேக்கு ஆடுதுன்னு தான் நான் பாக்குறேன். நான் அதுல மட்டும் ரகுசர் கருத்துல இருந்து கொஞ்சம் முரண்படுறேன். விஜய் அவர்களை தனிப்பட்ட வகையில விரும்புகிறார், அதனாலதான் இவர்கள் பேசுறாங்க. அவர் விரும்பாத ஒன்றை இவர்கள் இத்தனை அமைச்சர்கள் பேச முடியுமா என்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. இன்னொன்னு ரசிக மனநிலை அப்படின்னு சொன்னார் மாணிக்கத்தாகூர் அவர்கள். ரசிக மனநிலையில அதிகமா இருந்தது காங்கிரஸ்காரங்க தான். நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்ப காங்கிரஸிலும் விஜய் அவர்களுக்கான ரசிக மனநிலை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதனால இவங்க இன்னைக்கு வட இந்தியா இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன். இங்க உள்ள வர்றதுக்கு முன்பு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல என்னன்னா ஏஐ தொழில்நுட்பத்துல பண்ணிருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் பின்வரிசையில் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல முன்னாடி நின்று விஜய் அவர்கள் பேசுறாரு, இந்த நாட்டுல எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு, கல்வித்துறை அமைச்சரோட பையனே வெளிநாட்டுல போய் படிக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி கல்வி கிடைக்க வேண்டாமான்னு விஜய் பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி அது ஒரு ஏஐ வீடியோ 70 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நார்த் இந்தியால. ஹிந்தி ரீல்ஸ், அது ஹிந்தி வீடியோ அது. அப்ப இது திட்டமிட்டு உருவாக்கப்படுதுங்கிறேன். இது நார்த் இந்தியால இயல்பாகவே விஜய் அவர்கள் தென்னிந்தியால ஸ்டாருங்க, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அதுக்காண்டி வட இந்தியால எல்லாம் ஒரு கலெக்ஷன் ஸ்டார்னோ நம்மகிட்ட எந்த தரவுகளும் இல்லை. ஒரு புயல் வந்தது, வெள்ளம் வந்ததுன்னா கேரளா வெள்ளத்துக்குலாம் நிவாரணம் கொடுப்பார், 25 லட்சம் 30 லட்சம் அடிக்கடி கொடுப்பார். ஆந்திராவுக்கு கூட அவர் உதவிகள்லாம் செய்திருக்கார். தென்னிந்தியாவை தாண்டி அவருடைய பிம்பம் பெரிய அளவுல வட இந்தியால இல்ல, அது உருவாக்கப்படுது. அப்ப இவங்க என்ன லாபம்னு நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இல்ல,
காங்கிரஸே வாலண்டியரா வந்து ஒரு கட்டத்துல விஜய் அவர்களை பிரதமரா சொன்னா அது லாபம் தானே, அதுக்கான ஆட்டம் ஆடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். காங்கிரஸே ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி மடம் தானே 2019 முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. இது வந்து உருவாக்கப்படும் பிம்பம் அப்படின்னு சொல்றாரு சுவாமிநாதன். நான் மீண்டும் வரேன். இது வந்து உருவாக்கப்படும் பிம்பம் அப்படின்னு தான் சுவாமிநாதன் சொல்றார். ஆனா ரகு என்ன சொல்றாருன்னா இதை அப்படியே கலந்து போயிட வேண்டியதான், பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, என்னுடைய பார்வையில் வந்து 2029 தேர்தல் இப்போ 2026 பேசுறது வந்து நாளைக்கே என்னமோ பிரதம அமைச்சரனுடைய தேர்தல் வர்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு கட்சியை சார்ந்த நபர்களும் அமைச்சர்களும் அவங்களுடைய தலைவர்களை அவங்க மேலே இருக்கக்கூடிய தலைமை பண்பனுடைய நம்பிக்கையில் அவங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய தலைவர் பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி வாய்ந்த நபர்னு சொல்றத நம்ம காலங்காலமாக கேட்டிருக்கோம். இது ஒன்றும் தமிழக அரசியலில் புதுசு இல்லை. இப்போ கூட ரகுவும் சுவாமிநாதனும் சொன்னாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையில் வரும்போது தான் லேடியா மோடியான்னு கேட்டாங்கன்னு. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே 2021 வை டு வி நீட் எம்கேஎஸ் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு RS கதிர்ங்கிறவர் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டார். திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர், திராவிட கழகத்தை முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அப்போ இது எல்லா கட்சிகளுக்குமே அந்தந்த நபர்களுடைய தொண்டர்களுடைய அரசியல் அபிலாசைகள் அவர்கள் தலைவர் மேல உண்டான அவருடைய பொலிட்டிக்கல் பொட்டன்ஷியல் மேல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இது அவங்க பேசுறனாலேயே வந்து இது தாவேகாவுடைய டிக்ளரேஷன் இல்லை. இன்னைக்கு எந்த இடத்துலயுமே தாவேகா வந்து எங்க கட்சி வந்து பிரதம வேட்பாளருக்கு போட்டியிடுது, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து 2029 பிரதம வேட்பாளருடைய கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலையும் தலைவர் விஜய் அவர்களோ அந்த கட்சியை சார்ந்த கட்சியினுடைய டிக்ளரேஷனாவோ இது வரல. கட்சியை சார்ந்த நபர்கள் பேசுறாங்க. இது வந்து ஆதவர்ஜனா சட்டமன்றத்தில் ஆரம்பிச்சு முதலில் பொதுவெளியில சொன்னது அமைச்சர். தாவேகா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தாவேகா சார்புல அபிஷியலா எதுவும் சொல்லல. அது பேசுபொருளாகும், கடைசி நேரத்துல இது நடந்திருக்கிறது அப்படின்னு வரும். முதலமைச்சர் விஜயே சட்டமன்றத்துல பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் திட்டமிட்டு இருக்காரு அப்படின்றதே வெளியே தெரிஞ்சது காவிரி விஷயத்துல. இப்ப எல்லோரும் என்ன கேட்கிறாங்கன்னா, கூட்டணிக்குள்ள ஒரு புகைச்சல் ஏற்படுது, அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுறதுனால காங்கிரஸ் தலைவர் கொதிக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் அபிஷியலாவோ இன்அபிஷியலாவோ அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கலாமே அப்படின்றதான் கேட்கிறாங்க. மறைமுகமாக விஜய் ரசிக்கிறார் அப்படின்றதுன்னு சுவாமிநாதனும் புள்ளி வச்சு முடிச்சாரு. இல்லை, காங்கிரஸ் தலைவர் கொதிக்கிறாருங்கிறதெல்லாம் இல்லை. இதே வந்து மாணிக்கம் தாகூர் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இப்ப நான் வரும் இதே கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது ஒன்னும் இல்லைங்க, இப்ப நான் இங்க வரும்போது கூட என்னுடைய கட்சி தொண்டர் வந்து நீங்க பிரதம அமைச்சர் ஆகலாம்ல, நீங்க மத்திய அமைச்சர் ஆகலாம்லன்னு கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்னும் பெருசா சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறார். அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கு. கார்த்திக் சிதம்பரமும் இதே கருத்தை சொல்றாரு. ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் தொண்டர்களும் அவர்களுடைய தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில எங்க தலைவருக்கு வந்து பிரதம அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் பொட்டன்ஷியல் இருக்கு, அவருக்கு அந்த ஆளுமை இருக்குது. நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை எடுத்துட்டு அதனுடைய தொண்டர்கிட்ட போய் அந்த தலைவருக்கு பிரதம அமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்கான்னு கேளுங்க. எந்த கட்சியினுடைய தொண்டர் இல்ல இல்லைங்க, எங்க கட்சி தலைவர்கள் அந்த தகுதி எல்லாம் சுத்தமா கிடையாதுங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எந்த கட்சி, நீங்க வேணா போய் பேட்டி எடுத்து போட்டு பாருங்களேன், ஒரு சர்வே மேரிகார்டு பண்ணி பாருங்களேன். அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் இதுல ஒரு சினிமால ஒரு டைலாக் வரும் பாருங்க, அரசியல் இதெல்லாம் சர்வ சாதாரணமாப்பாங்கிற மாதிரி, இந்த மாதிரி அந்தந்த கட்சி தொண்டர்கள் அவரவர் தலைவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அபிலாஷைகள்ல பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன், நீங்க எந்த ஒரு கட்சி தொண்டருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப 2029 தேர்தலுங்கும் போது அதற்கு உண்டான கூட்டணி எப்படி அமைய போகுது, 2029 தேர்தல் பிரச்சனைகளா என்னென்ன பிரச்சனைகள் மாறப்போகுது, அப்ப வந்து பிரதம அமைச்சருடைய வேட்பாளர்களா வந்து யார் யார் நிறுத்தப்படுறாங்க, எத்தனை அணிகள் அமைய போகுது, அப்போ இது வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம 2029 நோக்கி பயணிக்கும் போதுதான்
2029 நெருங்க தான் இதுக்கு வந்து ஒரு பிம்பம் கிடைக்குமே ஒழிய, இன்னைக்கே ஒரு 3-4 அமைச்சர்கள் பேசுறாங்கிறதுக்காகவே இது தாவேகா வந்து விஜய் அவர்களை இன்னைக்கு வந்து ஒரு பிரதம அமைச்சரா வந்து வேட்பாளரா பிரகடனப்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஏற்புடையது இல்ல. அதனாலதான் நான் சொல்லேன், நீங்க ஏதாவது ஒரு கட்சி தொண்டர்கிட்ட போயிட்டு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு, பேட்டி எடுத்து நீங்க போடுங்க, வேணா ஒரு லிஸ்ட் கொடுங்க, இந்த கட்சிகள் அதனுடைய தொண்டர்கள் அவருடைய தலைவருக்கு பிரதம அமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு இந்த கட்சியெல்லாம் டிக்ளேர் பண்ணிருக்குன்னு ஒரு பட்டியல் வெளியிடுங்க பார்க்கலாம். யாருக்குமே சாத்தியம் இல்ல. அப்போ ஒரு கட்சிக்கு அவங்க கட்சிக்கு தலைவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஜனநாயகம் இல்ல. இப்ப இதேதான் வந்து ஃபேன் கிளப் மோடுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரசிக மனப்பான்மை ரசிக குஞ்சுகள்னே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய தேர்தல் முடிகிற வரைக்கும். இப்ப இன்னைக்கு 1,72,00,000 பேர் வாக்களிச்சு 108 தொகுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆளும் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கும் போது இதை எப்படி நீங்க வெறும் ரசிக மனப்பான்மைன்னு மட்டும் நீங்க எடுத்துக்க முடியும்?